கதைக்கணும். வணக்கம். சரி, என்ன பேர் தங்கச்சிக்கு? சத்தமாக கதைக்கணும். ரக்ஷனா. என்ன ரக்ஷனா சொல்லுங்க, என்ன விசேஷம் உடைய வீட்டில்? இன்றைக்கு பர்த்டே, என்ன 21st கீ பர்த்டே? சரி, உங்களை கீ பர்த்டேன்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிஃப்ட் ஆர்டர் பண்ணி இருக்கிறாங்க. உங்களோட பர்த்டேயாம் இதெல்லாத்தையும் கொண்டே உங்களை கொடுத்து உங்களை வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு முழுமையாக கொடுத்துட்டு வரட்டாம்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம். ஏன்னா சரி, பிறந்த நாள்னு சொல்லி நிறைய சாக்லேட் வந்து சாக்லேட் விருப்பமா? நிறைய சாக்லேட் வந்து இருக்குது. உங்களுடைய பிறந்த நாளை வந்து இனிப்பா இனிமையா கொண்டாடட்டாம்னு சொல்லி ஸோ சாக்லேட் பாஸ்கெட்டை வாங்கிக்கொள்ளுங்க. ரைட். என்ன சரி, உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி சாக்லேட் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். உங்களோட பிறந்த நாளை இனிப்பா இனிமையா கொண்டாடட்டாம்னு சொல்லி சந்தோஷமா? அதாச்சும் வளமையாக கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறவ தானாம். இருந்தாலும் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மறக்க முடியாத தருணத்தை உங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி அனுப்பி இருக்கிறோம். சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா அப்படி சர்ப்ரைஸ்? நீ பிறந்த நாளுக்கு 21st கீ பர்த்டேக்கு வரும்னு சொல்லி இதுக்கு முதல் சர்ப்ரைஸ் எல்லாம் கிடைச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் டைம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வித்தியாசமா இருக்கு. சரி, இப்போ யார் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க, யாரா இருக்கும்? உங்களோட பர்த்டே ஆகுன்னு சொல்லி மறக்காம ஞாபகம் வச்சு ஒரு ஆக்கள் இந்த டைம் தான் நீங்க கேக் கட் பண்ண போறீங்களாம், இந்த டைம் கொண்டே கொடுக்கட்டாம்னு சொல்லி அனுப்பி இருக்கிறோம். யாரா இருக்கும் ஐடியா? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வீட்டுக்காரராக இருக்கலாம், சொந்தக்காரராக இருக்கலாம். எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்களா? எல்லாரும் விஷ் பண்ணிட்டேன். விஷ் பண்ணாமல் யாராச்சும் படுவாச்சு வச்சு பாருங்க. சின்ன ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டு விஷ் பண்ணுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாரும் விஷ் பண்ணிட்டேன் ஷுவரா? ஆனால் ஒரு ஆள் கொடுத்து அனுப்பியிருக்கிறவே எங்களுக்கு இன்னும் தாங்க இன்னும் உங்களுக்கு விஷ் பண்ணலையே அவனு சொல்லி அனுப்பினவ கிஃப்டை கொடுத்துட்டு தான் விஷ் பண்ண போகிறாங்களா? என்ன உங்களுக்கு விஷ் பண்ண இல்லையாம், கிஃப்டை கொடுத்துட்டு தான் விஷ் பண்ண போகிறாங்களா அவனு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். சரி, எங்கே இருந்து வந்து பொருளில் இருக்கிறாங்க கொடுத்துருக்கிறோமா, இங்கே இருக்கிறாங்க கொடுத்துருக்கிறோம்? சரி, ஐடியா இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த வேலை செய்ய செய்ய மாட்டாங்க, அவ்வளோ பேர்த்து இல்லை. சரி, அப்போ சொந்தக்காரன் பொருளில் மாமாக்கள் அப்படி யாராச்சும் ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டோம். அப்போ யார் கொடுத்து விட்டது? வீடு சரியாக தானே வந்து நிற்கிறோம். அக்ஷரா 21 கீ பர்த்டேன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இல்லை, இதான் அட்ரஸ் 21 கீ பர்த்டே உங்களோட பேர் தான் வந்தது. ஸோ யாராக இருக்கும்? அதாச்சும் இந்த கிஃப்ட்டை கொடுத்த சொன்னவன் நீங்கள் கொடுத்துட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் உடனே எங்களை தான் சொல்லுவா. இருந்தாலும் கேட்டு பேருங்கோ சிலது சொல்லாமே இப்படிலாம் கண்டுன்னு சொன்னவன் நீங்கள் இன்னும் பேர் கேட்டையும் பேரே இல்லை. இப்போ சரியாக கஷ்டப்படுவேன் கொடுத்தாக்கள் இவ்வளோ நேரமாக இவங்கிட்ட பேரை சொல்லின்னு சொல்லி. சரி, இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் வேலை தான் இருக்கும்னு சொல்லி யாராச்சும் இருக்கிறாங்களா? இப்படியான வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னால் வேலை தான் இருக்கும்னு சொல்லி யாரு? நிறைய வைக்கப்படுறீங்க, நிறைய வைக்கப்படுறீங்க. ஃபியான்ஸ் எங்கே இருக்கிறார்? ஃப்ரான்ஸா? இல்லை, வெளிநாட்டிலேருந்து வரையில கந்தரோடையில் இருக்கிற ஒருத்தங்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறாங்க. சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொல்லி பார்க்கணும் அவன் சொல்லி. நான் கடைசியில் யார் கொடுத்தேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ இவன் பேர் நான் சொல்லாம விட்டுட்டு நீன்னு சொல்லி. ஓகேயா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவங்க கொடுக்கல கடைசியில் நான் நேம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ இவன் பேர் நான் சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லி. ஓகேயா? சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட்டை பார்த்தா மேபி உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிடும் யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. இல்லை, அதில் ஒரு க்ளூ ஒன்று இருக்குது, பார்ப்போம். அதுக்கு முதல்ல கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன் கெஸ் பண்ணுறதுக்கு. கொடுத்தாக்கள் கஷ்டப்பட போயினவா நாங்கள் எல்லாம் இருக்கத்தக்குன்னு வருங்கால கணவரை சொல்லிட்டாவேன்னு சொல்லி சிலது கஷ்டப்படுவீங்க. பிரச்சனை இல்லையா? சரி, உங்களுக்கு வந்து பிறந்த நாள்னு சொல்லி ஒரு அழகான கேக் ஒன்று வந்துருக்குது. அந்த கேக்கை பார்த்தா உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். பங்கு ரைட். என்ன இருக்கு கேட்கல? ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா? அப்போ யார் இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்ல? அப்போ நீங்கள் சொன்ன சரியா? ரைட். ஏன்னா அதாச்சும் வந்து யார் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம், ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம். உங்களோட பிறந்த நாளுக்கு உங்களோட பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஏன்னு சொன்னால் அவைகள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாமாம். தூரத்தில் இருந்தாலும் அவங்களோட அன்பும் வாழ்த்தும் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக வந்து சேரணும்னு சொல்லியும் சின்ன ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து உடனே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பினது யாருன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருந்து பிரசாத் நேம் சரியா? ஸோ அவங்க தான் வந்து என் ஃபியூச்சர் ஒய்ஃபோட இன்றைக்கு பர்த்டே ஆனால் இந்த கிஃப்ட்டை கொடுத்து அவங்களை கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு வாங்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். சந்தோஷமா? என்ன சொல்ல போகிறீங்க பிரசாத்துக்கு? தேங்க்ஸ் மட்டும் தான், வேறு ஒன்றும் இல்லை.
நான் ஃபோனில் கதைச்சு கொள்றேன் அப்படியா? சரி, அப்போ நாங்களும் வந்து வாழ்த்தி கொள்கிறோம். உங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் பிரசாத் அவங்க ஆசைப்படுற மாதிரி நீங்கள் இன்றைக்கு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூவா.